வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ஸ்ரீபெரும்புதூரில் காவல்துறை ஒத்துழைப்புடன் இருசக்கர வாகனங்கள் திருடு போனதாகவும், இந்த திருட்டு சம்பவத்துக்கு உதவியாக செயல்பட்ட தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவருடன் சம்பவத்தில் ஈடுபட்டதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவிலான புதிய இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து திருடப்பட்டு வந்துள்ளன. இது தொடர்பாக இருசக்கர வாகன உரிமையாளர்கள் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சரத்பாபு மற்றும் விமல்குமார் என்பவர்களை போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளனர். இருவரிடமும் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்ததாக தெரிகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களை வேலூர் மாவட்டம் கனியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ரூபாய் 7,000 முதல் 10,000 வரை விற்று பணம் பெற்றதாகவும், இதற்கு ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் பணியில் உள்ள கனியம்பாடி மேற்குளத்தை சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறை பட்டாலியன் காவலர் மணிகண்டன் என்பவர் திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததுடன், திருட்டு வாகனங்களை விற்று கிடைக்கும் பணத்திலும் பங்கு வாங்கிக் கொண்டதாகவும் அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து இந்த கும்பலால் திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களை வேலூரிலிருந்து 2 லாரிகளில் கொண்டு வந்த போலீசார் காவலர் மணிகண்டன் உள்பட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளனர். காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.